ஒட்டுமொத்த வட மாநிலங்களை சார்ந்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு காத்திரமான வலுவான செய்தியை சொல்லக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஐகான் யாருன்னா நம்ம முதலமைச்சர் தான். அதனாலதான் இன்னைக்கு அவர் அங்க அழைக்கப்பட்டிருக்காரு. அதனாலதான் அவர் அங்க கம்பீரமா இன்னைக்கு பேரணியில கலந்துகிட்டு இருக்காரு. இந்தியா கூட்டணிங்கிறது முதல்ல இந்தியாவில் அமைஞ்சதே தமிழ்நாட்டில் தான். அதுவும் வெற்றிகரமாக அமைஞ்சது தமிழ்நாட்டில் தான். இன்னும் வெற்றிகரமாக 3-4 தேர்தல்களை கடந்து தொடர்வது தமிழ்நாட்டில் தான். இப்போ மற்ற மாநிலங்களுக்கு மெசேஜ் சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கு. நாடு முழுவதும் இது மாதிரி பேரணிகள் நடத்தணும். நாடு முழுவதும் இதை முன்னிலைப்படுத்தி மாநாடுகள் நடத்தணும். எல்லா கட்சிகளும் நடத்தணும். அப்ப இவ்வளவு பித்தலாட்டம் அப்பட்டமா நடக்குது. இதை அப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊடகங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? 2G ஸ்பெக்ட்ரம்ல ஐயோ கத்துனீங்களா, ஏன் இப்ப கத்த மாட்டீங்க? அன்னைக்கு அண்ணா ஹசாரை போய் உட்கார்ந்தாரு, மோடியா போய் உட்கார்ந்தாரு. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும்னு வெளியில இருந்து 10 பேர் உட்கார்ந்து வேலை பார்த்தானுங்கல்ல, அந்த கேடு கட்டவன்லாம் இப்ப எங்க போனானுங்க? எவனையும் காணோம். அதாவது ஊடகங்கள் கை கொடுக்கல. அண்ணா ஹசாரை மாதிரி சமூக ஆர்வலர்கள் இதை பெருசா எடுத்துட்டு போகல. மற்ற ஜனநாயகத்தினுடைய அமைப்புகள் இந்த செய்தி எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கல. ஆனாலும் ராகுல் காந்தி தன்னந்தனியாக நின்று தொடர்ந்து பேசி வலுவாக பேசி இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட்டை கட்டிட்டார். எப்போதுமே பிஜேபி சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க மாட்டாங்க. பிஜேபி சொல்றதெல்லாம் நம்பி இருந்தா எப்படி பைசாபாத்தில் தோற்கடிச்சாங்க? ராமர் கோயில் கட்டினதுக்கு பிறகு அயோத்தியில் எப்படி பிஜேபி தோத்துச்சு? அப்ப அதுல ஒரு செய்தி இருக்குல்ல. எப்படி 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபி 240க்கு தள்ளினாங்க மக்கள். அப்ப அதுல ஒரு செய்தி இருக்குல்ல. அப்ப எல்லாவற்றிலும் மக்கள் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சாவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி அவர்களின் வாக்குரிமை பேரணி பீகாரில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாரு. இந்தியாவுக்கான வழக்கறிஞராக ராகுல் காந்தி செயல்படுறாரு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, பீகாரினுடைய வெற்றி இந்தியா கூட்டணியின் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு ஒரு படியாக இருக்கும்னு அவர் பேசியிருக்கிறாரு. இந்த பேரணி குறித்தும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறது குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன? தனி ஒருவராக ராகுல் காந்தி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக களத்தில் நிற்கிறார். பாஜக ஒரு மிகப்பெரிய அதிகார பின்புலம் மிக்க ஒரு கட்சி. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் போல ஒரு கட்சி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த கட்சிக்கு ஆதரவாக எல்லா மட்டத்திலும் ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லா நிறுவனங்களும் வலிந்து வேலை செய்யும். எல்லா நாடுகளில் இருந்தும் அவங்களுக்கான கருத்துருவாக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயோ அமெரிக்காவில் இரவு முழிச்சுக்கிட்டு இருந்து ஒருத்தன் மோடிக்கு ஆதரவாக பதிவு போட்டுக்கிட்டு இருப்பான். இது மாதிரியான ஒரு நெட்வொர்க் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. அப்போது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் வலதுசாரி கோட்பாட்டை முன் வச்சு அவங்க நெடுங்காலமாக பயணப்பட்டு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை நிறுவி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க தவறிழைத்தாலும் அவங்களை காப்பாற்றுவதற்கு எல்லா நிறுவனங்களும் வேலை செய்யும். தன்னியல்பாக வேலை செய்யும். அவங்க கேட்டுக்கணும்னு கூட இல்லை. பிஜேபி போய் கேட்டுக்கிட்டு தான் இடி அவங்களுக்கு வேலை செய்யணும்னு இல்லை. பிஜேபி போய் கேட்டுக்கிட்டு தான் சிபிஐ அவங்களுக்கு வேலை செய்யணும்னு இல்லை. பிஜேபி போய் கேட்டுக்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு வேலை செய்யணும்னு இல்லை. பிஜேபி போய் கேட்டுக்கிட்டு தான் வருமான வரித்துறை அவங்களுக்கு வேலை செய்யணும்னு இல்லை. பிஜேபி போய் கேட்டுக்கிட்டு தான் ஊடகங்கள் அவங்களுக்கு வேலை செய்யணும்னு இல்லை. இங்கே எதெல்லாம் ஜனநாயகத்தின் அரண்கள், ஜனநாயகத்தின் தூண்கள்னு பார்க்குறோமோ, எதெல்லாம் ஜனநாயக அமைப்புகள்னு நம்புகிறோமோ அத்தனையும் பிஜேபி கேட்காமலேயே பிஜேபிக்கு வேலை செய்யும். ஆர்எஸ்எஸ் கேட்காமலேயே ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்யும். ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க, அவங்க பிஜேபிக்காரங்க. எல்லா இடத்துலையும் உட்காந்துக்கிட்டு முக்கிய பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த கட்சிக்காக, அந்த அமைப்புக்காக, அந்த சித்தாந்தத்துக்காக தங்களுடைய பங்கை செய்கிறார்கள். அது தங்களுடைய பங்குன்னு நினைக்கிறாங்க. இது வேலை செய்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கும்போது பிஜேபி அப்பட்டமாக தவறு இழைக்குது, எல்லாருக்கும் தெரியுது. இப்போ இந்த வாக்கு திருட்டு மட்டும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்தியாவினுடைய களம் இப்படி தான் இருக்குமா? ராகுல் காந்தி தன்னந்தனியாக தான் போராட வேண்டியிருக்குமா? எப்படி இருக்கும்? மோடி தன்னந்தனியாக போராடுவாரா? இப்போ ராகுலுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை போல் மோடிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா? மோடிக்கு ஆதரவாக எல்லாரும் வேலை செஞ்சுருவாங்க. எப்படி 2G ஸ்பெக்ட்ரம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தணும், வீட்டுக்கு அனுப்பணும், பிஜேபி ஆட்சியை கொண்டு வரணும், என்ன செய்யறதுன்னு பிளான் பண்ணுறாங்க. அவங்க கொள்கையை சொல்லி அவங்களால அதை செய்ய முடியலை. அவங்க சித்தாந்தத்தை சொல்லி அவங்களால அதை செய்ய முடியல. வாஜ்பாய் ஆட்சி கூட காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நடந்துச்சு. ஆர்டிகிள் 370 பேச மாட்டோம், ராமர் கோயில் எழுப்ப மாட்டோம், பொது சிவில் சட்டம் அந்த பேச்சே கிடையாது, இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு நீங்கள்லாம் ஆதரவு கொடுங்க, ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்லி காம்ப்ரமைஸில் தான் 5 ஆண்டுகள் வாஜ்பாய் ஆட்சி நடந்தது. அப்போ அவங்க கொள்கையை சொல்லி அவங்க ஆட்சியை பிடிக்கலை, அவங்க கொள்கையை கைவிட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. அதுதான் பார்க்குறோம் நம்ம. அதுபோல் பிஜேபியால்
இது மாதிரியாக ஜனநாயக அமைப்புகளை நேர்மையாக பயன்படுத்தி தேர்தல் கமிஷன் நேர்மையாக தேர்தல் நடத்தும், எல்லா கட்சிகளையும் போல பிஜேபியும் பங்கேற்கும், மக்கள் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. அப்படி வரல பிஜேபி. எல்லா விஷயங்களையும் தவறாக பயன்படுத்தி அவங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் எல்லா மட்டத்திலையும் உட்கார்ந்துக்கிட்டு தான் அந்த கட்சியை பொத்தி பாதுகாத்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ அந்த கட்சி தவறிழைக்குதுன்னா நடவடிக்கை யார் எடுப்பா? எடுக்க வேண்டிய அமைப்புகள் எடுக்கணும்ல, விசாரிக்க வேண்டிய அமைப்புகள் விசாரிக்கணும்ல, சோதனை போட வேண்டிய அமைப்புகள் சோதனை போடணும்ல, தண்டிக்க வேண்டிய அமைப்புகள் தண்டிக்கணும்ல. ஏதாவது எங்கேயாவது நடந்திருக்கா பாருங்க. 3வது முறை மோடி பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கார். ஊழல் குற்றச்சாட்டே கிடையாதா? உண்டு. எந்த ஊழல் குற்றச்சாட்டாவது விசாரிக்கப்பட்டிருக்கா? எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலாவது எங்கேயாவது சோதனை நடைபெற்றிருக்கா? ஒரு பிஜேபி ஆஃபீஸில் சோதனை நடைபெற்றிருக்கா? ஒரு பிஜேபிக்காரன் வீட்டில் சோதனை நடைபெற்றிருக்கா? கிடையாது. அப்போது விசாரணை கிடையாது, சோதனை கிடையாது, நீதிமன்றத்தில் ட்ரையல் கிடையாது, தண்டனை கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு குற்றத்தில் ஆர்எஸ்எஸ்காரங்க சிக்கிட்டா கூட தண்டனை கிடையாது. அப்படியே ஒருத்தருக்கு தப்பித்தவரி தண்டனை கிடைச்சிட்டா கூட அவர் ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது. என்ன கேலி குத்து பாருங்க. யாருக்காவது அப்படி தண்டனை கிடச்சிருச்சுன்னா அவர் ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது, அவருக்கு பிஜேபிக்கு சம்மந்தம் கிடையாது. இப்படி ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதை எதிர்த்து இன்னைக்கு ராகுல் காந்தி களத்தில் நிற்கிறார். இதுவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருந்தால் பிஜேபி எப்படி கொண்டு போயிருக்குங்கிறதுக்கு தான் 2G ஸ்பெக்ட்ரம் சொன்னேன். 2G ஸ்பெக்ட்ரம் ஒன்றுமே கிடையாது. அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு நியூஸை கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணி இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இழப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அந்த லாமை தூக்கிட்டு இழப்பு ஏற்பட்டுருச்சுன்னே நிறுவிட்டாங்க. நிறுவி பதவி இழக்க வச்சாங்க, ஜெயிலுக்கு போக வச்சாங்க, மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தாங்க, ஆட்சியே போச்சு. உடனே பெரிய மூவ்மெண்ட் நடந்துச்சு. அண்ணா ஹசாரை தலைமையில் ஊழலை மீட்க வந்த மீட்பர்கள்னு ஒரு 10 பேர் புறப்பட்டு வந்தாங்க, அங்கங்கே உட்கார்ந்தாங்க. ஊடகங்கள்லாம் ஐயோ ஐயோன்னு கத்திட்டு கிடந்தது. எல்லாம் நடந்துச்சுல்ல. ஓராண்டு நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க. கடைசியில் காங்கிரஸ் ஆட்சி போச்சு, பிஜேபி ஆட்சி வந்துச்சு, மோடி ஆட்சி வந்துச்சு 2014. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நிரூபித்தாங்களா? அதுக்கு ஏதாவது அவங்களால சான்று கொடுக்க முடிஞ்சுதா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க? ஒன்றுமே இல்லை. ஆனால் மிக வெற்றிகரமாக அவர்களால் நினைத்ததை சாதிக்க முடிந்தது. இங்கே எல்லாமே இருக்கு, ஆனால் எதுவும் செய்ய முடியல. எவ்வளோ பெரிய ஒரு நிலை பாருங்க ராகுல் காந்தியோட நிலை. எல்லாமே வச்சிருக்காரு கையில். 2G ஸ்பெக்ட்ரம் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு அனுமானத்தில் சொல்லலை, இருக்குது அப்படின்னு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு காட்டுறாரு. நீதிமன்றத்தில் போய் வழக்கு நடக்கும்போது சான்றுகளை கொடுக்குறாங்க. நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு 65 லட்சம் பேரை எப்படி நீக்கினேன்னு கேட்குது தேர்தல் ஆணையத்தை. டேட்டாவை கொடுன்னு கேட்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. ஆதார் கார்டை ஏன் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குது, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். ஏற்றுக்கணும், லிஸ்ட்டை போடு, லிஸ்ட்டை ஆன்லைனில் வெளியிடு, யார் யார் பேரை நீக்கின வெளியிடு, ஆதார் இருந்தால் ஏற்றுக்கிட்டு கார்டை கொடு, வாக்காளர் அட்டையை கொடு அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போடுது. இது மாதிரி ஒரு முன்னேற்றம் 2G ஸ்பெக்ட்ரமில் உண்டா? நீதிமன்றம் அப்படி ஏதாவது சொல்லிச்சா? இங்கே சொல்லுது. ஏன்னா அங்கே வெறும் அனுமானம், ஊகம், திட்டமிட்ட சதி, அதன் அடிப்படையில் ஒரு மூவ்மெண்ட்டை கட்டி ஆட்சி அகற்றிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுது. இங்கே எல்லாமே இருக்கு. ராகுல் காந்தி சொல்வதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறது திட்டமிட்டு ஆதாரம் கொடுக்கிறார். அட்ரஸ் இல்லாமல் போட்டிருக்காங்க பாருங்க, ஆதாரம் கொடுக்கிறார். பேர் தப்பு தப்பாக போட்டிருக்காங்க பாருங்க, ஆதாரம் கொடுக்கிறார். ஒரு டோரில் 200 ஓட்டு 300 ஓட்டு இருக்கு பட்டியலில், ஆனால் அங்கே ஒரு ஓட்டு கூட இல்லை, ஆதாரம் கொடுக்கிறார். எல்லா ஆதாரங்களோட சப்மிட் பண்ணுறார். ஆனால் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்க மாட்டேங்குது. நீ அஃபிடவிட் கொடு, நீ மன்னிப்பு கேளு, இதுதான் தேர்தல் ஆணையத்தின் பதிலாக இருக்குது. ப்ரெஸ் மீட்டு நடத்துது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையர் பிரஸை சந்திக்கிறாரு, கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், பதில் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு போகிறாங்க. அப்போ இவ்வளோ பித்தலாட்டம் அப்பட்டமாக நடக்குது. இதை அப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊடகங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு? 2G ஸ்பெக்ட்ரமில் ஐயோ ஐயோன்னு கத்துனீங்களா, ஏன் இப்போ கத்த மாட்டீங்க? அன்னைக்கு அண்ணா ஹசாரை போய் உட்கார்ந்தாரு, மோடியா போய் உட்கார்ந்தாரு. அண்ணா ஹசாரை தானே போய் உட்கார்ந்தாரு. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும்னு வெளியிலேருந்து 10 பேர் உட்கார்ந்து வேலை பார்த்தானுங்கள்ல, அந்த கேடு கட்டவன்லாம் இப்போ எங்கே போனானுங்க? எவனையும் காணோம். இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்குல்ல. அன்னைக்கு ஆதாரம் இல்லாமல் சொன்ன குற்றச்சாட்டுக்காக 10 பேர் புறப்பட்டு உட்கார்ந்தீங்கல்ல, நாட்டு மக்கள்கிட்ட ஒரு செய்தியை பரப்புனீங்கல்ல, ஊழலில் மலிந்து விட்டது காங்கிரஸ் ஆட்சின்னு ஒரு செய்தியை வேகமாக கீழே கொண்டு போய் இறக்குனீங்கல்ல, உண்ணாவிரதம் உட்கார்ந்தீங்கல்ல. அப்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மூமெண்ட் நடக்கும்போது மக்கள் அதை கவனிப்பாங்க. மோடி சொன்னால்
அது வந்து அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கப்படும். ராகுல் சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கப்படும். அண்ணா ஹசாரே சொன்னால் பாரு இது மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க, அப்போ உண்மைதான் போல அப்படின்னு மக்கள் நம்புவாங்க, நம்ப வச்சாங்க. இன்னைக்கு எங்கே போனாங்க? வாக்கு திருட்டுன்னு சான்றுகளோட சொல்கிறாரு ராகுல் காந்தி. உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டிருக்குது. இவ்வளோ காட்சி நடந்திருக்குதுல்ல, ஏன் எந்த சலனமும் இல்லை? இப்போதும் ராகுல் காந்தி தான் போராடிக்கிட்டு இருக்காரே தவிர அண்ணா ஹசாரை மூவ்மெண்ட் மாதிரி, அரவிந்த் கெஜ்ரிவால் மூவ்மெண்ட் மாதிரி அன்னைக்கு வந்து இப்படி வந்து அதிகாரிகள் சமூக ஆர்வலர்கள்னு அரசியலுக்கு அப்பால் வெளியே நின்று ஒரு மூவ்மெண்ட் கட்டி போராடினாங்களா? அப்படி ஒரு மூவ்மெண்ட் எங்க? இல்லை, இதெல்லாம் ஒரு டிராமா. தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணி கட்சிகள் தோல்வியே சந்திச்சுட்டு வராங்க. இப்போ பீகாரில் தோல்வி ஏற்பட்டுறக்கூடாது, அதனால ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி தலைவர்களும் அங்கே முகாமிட்டு இருக்கிறாங்க. தோல்வியை மறைப்பதற்காக இது போன்ற டிராமா செட் பண்ணுறாங்க. தோல்வியை வெற்றியாக மாற்றுவதற்கும் இறங்கு முகத்தை ஏர்முகமாக ஆக்குவதற்கும் டிராமா போடுறதும், வெறுப்பு பரப்புரை செய்வதும், தில்லாலங்கடி தில்லு முள்ளுகள் செய்வதும், வாக்கு திருட்டு செய்வதும், இது எல்லாமே பிஜேபிக்கு கைவந்த கலை. இதெல்லாம் வந்து செய்வதற்கு ராகுலுக்கு தெரிஞ்சிருந்தா மோடி ஒரு முறை கூட பிரதமராக இருக்க முடியாது. முறைகேடான வழிகளை கடைபிடித்து ஆட்சியை பிடிப்பதுன்னு ராகுல் முடிவெடுத்துட்டாருன்னு வைங்க, மோடி வந்து ராகுலுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? ராகுல் அப்படி ஒருபோதும் போகலையா? இந்தியா முழுவதும் நடந்தார? ஒரு இடத்துல ஒரு கல்வீச்சு உண்டா? ஒரு பேருந்து மேலே தாக்குதல் உண்டா? ஒரு வன்முறை சம்பவம் உண்டா? பொதுமக்களுக்கு இடையூறு உண்டா? ஒரு இடத்துல சொல்லுங்க. இந்தியா முழுவதும் நடந்திருக்காரு, நடந்து போயிருக்காரு, மக்களோட மக்களாக போயிருக்காரு, எல்லா தரப்பையும் சந்திச்சிருக்கிறாரு, எல்லா மாநிலங்களையும் கடந்து போயிருக்காரு. இவ்வளோ பெரிய ஒரு ரேலி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ராகுல் காந்தி செய்து காட்டினார? எங்காவது ஒரு அசம்பாவிதம், ஒரு வெறுப்பு பேச்சு? அவர் கடந்து போனோன்னா அங்கே மக்கள் மோதிக்கிட்டாங்க, கலவரம் வந்துச்சுன்னு ஒரு சான்று காட்டுங்க. அத்வானி ரத யாத்திரை போனார, நாடு முழுவதும் ரத்த யாத்திரையா ஆச்சா இல்லையா? ஆறா ஓடிச்சா இல்லையா? எல்லா இடமும் துப்பாக்கி சூடு வன்முறை கைதுகள் நடந்ததா இல்லையா? இந்த மாநிலத்துக்குள்ள நுழையாதுன்னு தடை போட்டாங்களா இல்லையா? ராகுல் காந்திக்கு அப்படி போட முடியாது, ராகுல் காந்தி அப்படி தடுக்க முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி உண்மையாக போனார், மக்களை நேசித்து போனார், மக்களை இணைப்பதற்கான பாலமாக அவர் இருக்கிறார். மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், மாநிலங்களின் அடிப்படையில் வேறுபட்டு கிடக்கிற மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஐக்கானா அவர் போனார் மக்கள்கிட்ட. எனவே அவர் வந்து அப்படி மக்களை வந்து நல்வழிப்படுத்தி, மக்கள்கிட்ட இணக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், நேர்மறையான அணுகுமுறையோட மக்கள்கிட்ட போய் வெல்லணும்னு நினைக்கிறார். எதிர்மறையான அணுகுமுறை தான் சீக்கிரம் ஜெயிக்கும், நேர்மறையான அணுகுமுறை வந்து காலம் பிடிக்கும், வெற்றி உடனே கிடைக்காது. ஒரு செய்தியை வந்து நேர்மறையாக பரப்பி பாருங்க, அது பரவாது. எதிர்மறையாக வதந்தியை பரப்பி பாருங்க, உடனே பரவிடும். உங்களுக்கே 10 பேர் லைனில் வருவாங்க, இது உண்மையான்னு கேட்டு, இப்படி நடந்துருச்சாமே அப்படின்னு கேட்டு. அப்போ அந்த அளவுக்கு எதிர்மறை செய்திகளுக்கு ஒரு வேகம் இருக்குது இந்த சமூகத்தில். ஆனால் அவர் எதிர்மறையாக இந்த செய்தியும் பரப்பலை, பொய்யா எதையும் சொல்லலை, அவதூறாக எதையும் சொல்லலை, சான்றுகளோடு சொல்லி காலமானாலும் பரவாயில்லை, அங்குலமாக வளர்ந்தாலும் பரவாயில்லை, ஆழமாக வளரணும்னு நினைக்கிறாரு. அதனால அவருடைய வெற்றி வந்து எப்பவுமே எதிர்காலத்தில் இருக்கு. மோடி கையாளக்கூடிய பாணியை ராகுல் கையாளலை. வெறுப்பை எங்கேயாவது பேசுறாரா? அப்படி அவர் தேர்தல் தான் முக்கியம், வெற்றி தான் முக்கியம் நினைச்சிருந்தா அதை செஞ்சிருப்பார். ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா முதல்வர்களும் போறாங்களே பீகாருக்கு, வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா கூட்டணி இருக்கு. அதுதாங்க இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போயிருக்காரு. போயிட்டு அவர் புல்லரித்து போய் போட்டிருக்காரு பதிவுலாம். அங்கே மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார். அவருக்கு இந்த தகுதி இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிறது முதல்ல இந்தியாவில் அமைஞ்சதே எங்க? தமிழ்நாட்டில் தான். அதுவும் வெற்றிகரமாக அமைஞ்சது தமிழ்நாட்டில் தான். இன்னும் வெற்றிகரமாக 3-4 தேர்தல்களை கடந்து தொடருவது தமிழ்நாட்டில் தான். அப்போ ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ஜனநாயக காப்பாளராக களத்தில் நிற்கிறார் என்னும் போது அதை ஏற்கனவே செய்து காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர். ராகுல் காந்தி இன்னைக்கு களத்தில் நிற்கிறாரு, அவரோட ஒன்றிணைவதற்கு அங்கே எதிர்கட்சிகள் தயங்குறாங்க. ஒன்றிணைந்தால் வெற்றி கிடைக்குங்கிறதுக்கு ரோல் மாடல் யாருன்னா இவர் தான். ஒன்றிணைச்சு காட்டியிருக்கிறாரு. கலைஞர் காலத்தில் இல்லாத கூட்டணி ஒற்றுமையை செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரு. கலைஞர் காலத்தில் இல்லாத தொடர் வெற்றியை செய்து காட்டியிருக்கிறாரு. இன்னும் கூட்டணியை கட்டுக்கோப்பாக கையில் வச்சிருக்கிறாரு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டு பேசுகிறாரு. எல்லாரும் ஒருங்கிணைந்து விவாதித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். உங்கள் கூட்டணியில் ஏதாவது புதிய கட்சிகள் வருமா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க. வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட கேட்டு தான் முடிவெடுப்போம்னு சொல்கிறார். இதுதான் தலைமை பண்பு, இதுதான் கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு பாங்கு. இந்தியா கூட்டணியில் அகில இந்திய அளவுலையும் பல்வேறு மாநிலங்கள்லையும் இது இல்லாமல் போனதனுடைய விளைவை இன்றைக்கி எல்லாம் சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி தலைமையை ஏற்பதற்கு பல கட்சிகளுக்கு தயக்கம். என்னாச்சு?
கடைசியில் அவங்களும் வெற்றி பெறலை, ராகுலும் வெற்றி பெறலைங்கிற மாதிரி போச்சு நிலைமை. இங்கே அப்படி இல்லை. இவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு எல்லா கட்சியும் ஒத்த கருத்தில் உறுதியாக நிற்கிறோம், உறுதியாக பயணப்படுறோம், அந்த வெற்றியை ஈட்டி காட்டியிருக்கிறோம். அப்போ மற்ற மாநிலங்களுக்கு மெசேஜ் சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்குது. மற்ற மாநிலங்களில் போய் வழிகாட்டக்கூடிய அந்த முன்னுதாரணம் யாருக்கு இருக்குதுன்னா நம்ம முதலமைச்சருக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார், போகிறார், போய் கம்பீரமாக நின்று பேசிட்டு வர்றார். ஏன்னா வெற்றி ஈட்டி காட்டியிருக்கிறார்ல. பிஜேபி ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி இல்லை, பிஜேபியை வீழ்த்த முடியும். மோடி 3 முறை பிரதமராக இருக்காரு, 3 முறையில் 1 முறை கூட நாங்கள் பங்காற்றல, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, எங்களுடைய தொடர்பே அதில் கிடையாது. அப்போ நீங்கள் தான் அவரை ஆக்கி வச்சிருக்கீங்க. பீகார் மக்கள், ஊபி மக்கள், வட மாநிலங்களை சார்ந்த மக்கள் தான் அவரை பிரதமராக்கி வச்சிருக்கீங்க, எங்கள் பங்கு அதில் கிடையாது, எங்களால் வீழ்த்த முடியும், வீழ்த்தி காட்டியிருக்கோம் அப்படிங்கிற செய்தி அங்கே இருக்குது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் நிற்போம். இங்கே வந்து இடி வாலாட்ட முடியாது, இங்கே வந்து கவர்னர் வாலாட்ட முடியாது, இங்கே வந்து சிபிஐ வாலாட்ட முடியாது அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கிறோம். எங்கள்கிட்ட அனுமதி கேட்காம சிபிஐ இங்கே உள்ள நுழைய முடியாது. இடி வந்து கண்ட இடத்துலலாம் நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சா என்ன ஆகுங்கிறத நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து டாஸ்மாக் வழக்கில் இடி வந்து 1000 கோடின்னு அண்ணாமலை ஒரு செய்தியை பரப்புவார், இடி அதையே சொல்லும், அதை வச்சுக்கிட்டு ஒரு சோதனை நடத்துவாங்க. இந்த அரசுக்கு எதிராக ஒரு செயலை செய்யணும்னு நினச்சாங்க, கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்ட மாதிரி ஸ்டாலினை பிடிச்சி உள்ளே போட்டோம்னு செய்தி பரப்புவாங்க. ஆனால் இன்றைக்கி இடி வந்து தண்டம் கட்ட வேண்டிய, ஃபைன் கட்டிட்டு போக வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறோம் தமிழ்நாடு. ஆளுநரை வச்சு எல்லா மாநிலங்களிலும் விளையாட்டு காட்டலாம், தமிழ்நாட்டில் காட்ட முடியாது. ஆளுநர் உடனே முடிவெடுக்கணும், மாநில அரசுக்கு தான் அதிகாரம்னு உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பை பெற்று வந்திருக்கோம் தமிழ்நாடு அப்படின்னு பீகார் மக்களுக்கும், ஒட்டுமொத்த வட மாநிலங்களை சார்ந்த மக்களுக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு காத்திரமான வலுவான செய்தியை சொல்லக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஐக்கான் யாருன்னா நம்ம முதலமைச்சர் தான். அதனால தான் இன்றைக்கி அவர் அங்கே அழைக்கப்பட்டிருக்காரு, அதனால தான் அவர் அங்கே கம்பீரமாக இன்றைக்கி பேரணியில் கலந்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அந்த செய்தி அவர் சொல்கிறாரு, எங்களை போல நீங்கள் இருங்க, கட்டாயமாக வெற்றி பெற முடியும். அதில் உங்கள் 2 பேருடைய ஒற்றுமை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வியக்கத்தக்க வகையில் இருக்குது. ராகுல், தேஜஸ்வியுடைய ஒற்றுமை, ஒரு சகோதரர்களாக களத்தில் நிற்கிறீங்க, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு களத்தில் நிற்கிறீங்க, மிகப்பெரிய வெற்றியை பீகார் மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. பீகாரில் அந்த எழுச்சியை பார்க்க முடியுது. அதாவது ஊடகங்கள் கை கொடுக்கலை, அண்ணா ஹசாரை மாதிரி சமூக ஆர்வலர்கள் வந்து இதை பெருசாக எடுத்துகிட்டு போகலை, மற்ற ஜனநாயகத்தினுடைய அமைப்புகள் இந்த செய்தியை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கல. ஆனாலும் ராகுல் காந்தி தன்னந்தனியாக நின்று தொடர்ந்து பேசி, வலுவாக பேசி இன்னைக்கு ஒரு மூமெண்ட்டை கட்டிட்டார், களத்துக்கு போயிட்டார். அவர் வீட்டில் தூங்குற ஆள் கிடையாது, சொகுசாக படுக்கிற ஆள் கிடையாது, களத்துக்கு போகிறார், வேர்வை சிந்துறார், வேகாத வெயிலில் நடக்கிறார். அவர் வந்து மக்களை நோக்கி போகிறார். அதனால மக்களை நோக்கி போகக்கூடிய அந்த பயணம் வெற்றி பெறுங்கிறதா இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அங்கே போனதன் மூலம் கிடைத்திருக்கிற செய்தி. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும். பிஜேபி இதற்கு பதில் சொல்லணும். பதில் சொல்ல வேண்டிய நிலையை பீகார் மக்கள் ஏற்படுத்துவார்கள், பீகார் மக்கள் ஏற்படுத்துவார்கள். அந்த நிலையை நோக்கி இன்னைக்கு நாடு வந்திருக்கு. மிகப்பெரிய கடினமான பணி தான் ராகுல் காந்தி முன்னெடுத்திருப்பது, மிகப்பெரிய கடினமான பணி. ஆனாலும் யாருடைய துணையும் இல்லாமல் அவர் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய கட்சிகளின் துணையோடு இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த பயணம் வெற்றி பெறும். மக்கள் வந்து எப்போதுமே பிஜேபி சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்க மாட்டாங்க. பிஜேபி சொல்கிறதையெல்லாம் நம்பி இருந்தால் எப்படி பைசாபாத்தில் தோற்கடிச்சாங்க? ராமர் கோயில் கட்டினதுக்கு பிறகு அயோத்தியில் எப்படி பிஜேபி தோத்துச்சு? அப்போ அதில் ஒரு செய்தி இருக்குல்ல, ஊபியில் புல்டோசரை வச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை செஞ்சு அப்படியே இந்து ஓட்டுக்களை அள்ளிடலான்னு யோகி கனவு கண்டுட்டு இருந்தார். எப்படி வந்து 2019 வாங்கின வெற்றியில் இருந்து பாதிக்கு பாதி ஆச்சு 2024. அப்போ அதில் ஒரு செய்தி இருக்குல்ல, மக்கள் வந்து ஊபி மக்களும் வந்து நிதானித்து முடிவெடுக்கக்கூடிய, சீர்தூக்கி பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்கங்கிறதுல அந்த செய்தி அதில் இருக்குல்ல. எப்படி வந்து 400 சீட்டு ஜெயிப்போன்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபி 240க்கு தள்ளினாங்க மக்கள். அப்போ அதில் ஒரு செய்தி இருக்குல்ல. அப்போ பிஜேபி வீழ்த்த முடியாத சக்தி இல்லை. எப்படி வந்து மோடி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய தலைவர், செல்வாக்கு மிக்க தலைவர், அவர் இடத்தை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொன்னீங்க. வாரணாசியில் எப்படி பின்தங்கினாரு பார்த்தோம்ல. அப்போ பின்தங்க வச்சாங்கல்ல மக்கள். அப்போ எல்லாவற்றிலும் மக்கள் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேற எதெல்லாம் கூட மக்கள் கடந்து போயிடுவாங்க. ஓட்டை திருட்டா, இவ்வளோ பெரிய மோசடியா, தேர்தல் ஆணையம் இவ்வளோ துணை போதா அப்படிங்கிறது இன்னைக்கு விவாதமாக இருக்குது மக்கள்கிட்ட. மக்கள் சீர்தூக்கி பார்க்குறாங்க. எவிடன்ஸ் கேட்டால் ஏன் கொடுக்க மாட்டேங்குது தேர்தல் ஆணையம்? சிசிடிவி கேட்டால் தரமாட்டேன், லிஸ்ட்டை கொடு நான் கொடுக்க மாட்டேன், அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கேட்டால் கொடுக்க மாட்டேன், எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு இந்த தேர்தல் ஆணையம் ஏன் சொல்லுது? எந்த கேள்வியை கேட்டாலும் நெக்ஸ்ட்டுன்னு ஏன் பதில் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணுறாரு இந்த தேர்தல் ஆணையர் அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்க. ராகுல் காந்தி சும்மா போகிற போக்கில் அடிச்சு விடலையே, ப்ரூஃப் ஆர்டரில் போடுறாரு, கேள்வியை லாஜிக்காக கேட்குறாரு அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்க.
நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தை தானே கேள்வி கேட்டிருக்கு. ராகுல் காந்தி கிட்ட போய் ஏன் இந்த மாதிரிலாம் பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலையே. நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஏன் வெளியிடாமல் இருக்கீங்க, வெளியிடுங்கன்னு சொல்லுது. ஆதார் கார்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து வாக்காளர் அடையாள அட்டை கொடுங்கன்னு சொல்லுது. அப்போ ராகுல் காந்தி சொன்னது தானே நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு மக்கள் இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அப்போ இதில் அம்பலப்பட்டிருப்பது தேர்தல் ஆணையம், அம்பலப்பட்டிருப்பது பிஜேபி. வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னா எல்லா கட்சிக்கும் பதட்டம் வர்ற மாதிரி பிஜேபிக்கு பதட்டம் வரணும்ல. அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தானே. அது யார் ஓட்டா வேணாலும் இருக்கலாம்ல, அதில் பிஜேபி ஓட்டா கூட இருக்கலாம்ல. அப்போ ஒரு கட்சிக்கு டக்குன்னு பதட்டம் வரணும்ல. வாக்கு திருட்டா, ஐயோ ஒரு அட்ரஸில் இவ்வளோ ஓட்டா, ஆனால் ஓட்டே இல்லையா, ஐயோ 0 அட்ரஸ் போட்டிருக்கா, ஐயோ பேர் தப்பா இருக்கா அப்படின்னு ஒரு கட்சிக்கு பதட்டம் வரணும்ல. ஏன் பிஜேபிக்கு பதட்டம் வரல? எல்லா கட்சியும் கேட்குது, பிஜேபி மட்டும் தேர்தல் ஆணையம் சொல்கிற மாதிரியே சொல்லுதே. அப்போ பிஜேபி தேர்தல் ஆணையம் ஒன்றுங்கிறது புருவாயிடுச்சா? இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனவே மக்கள்கிட்ட இந்த கருத்தை கொண்டு போகிறதுக்கு பீகார் பேரணி பயன்பட்டிருக்கு. நாடு முழுவதும் இது மாதிரி பேரணிகள் நடத்தணும். நாடு முழுவதும் இதை முன்னிலைப்படுத்தி மாநாடுகள் நடத்தணும். எல்லா கட்சிகளும் நடத்தணும். பிஜேபி நடத்தாது. பிஜேபி தேர்தல் ஆணையத்தை சொல்ல வைக்கிறது, தேர்தல் ஆணையம் சொல்வதை பிஜேபி சொல்கிறது. அப்போ யார் சொல்லணும்னா நம்ம தான் சொல்லணும். அதனால முதலமைச்சர் போய் அந்த பேரணியில் பங்கேற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்குரிய ஒன்று. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு